வெல்கம் டு எஸ்கேஹெச்சின் ஹெல்த்தி அண்ட் எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்டியான கோதுமை மாவு அடை தோசையும் அதுக்கு சைடிஷ் சுவையான தக்காளி கார சட்னியும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா சேர்த்தே வதக்கிக்கலாம். தனியாக சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அதில் தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 4 காய்ந்த மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே போதும், அதனால் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி அரைக்கும் போது தான் சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். இப்போ சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கணும். சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கோதுமை அடை தோசை செய்ய மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். இப்போ அதில் தேவையான அளவு கோதுமை மாவும் அரிசி மாவும் அப்புறம் கொஞ்சமாக ரவையும் சேர்த்துக்கணும். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கணும். உடனே நிறைய தண்ணி ஊற்றினா அப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாயிடும். நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைக்கும் போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பதம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு 2 பட்டை மிளகாயும், ஒரு துண்டு இஞ்சும், 3-4 முழு தோல் உரிக்காத பூண்டையும், 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்தது நம்ம வதக்கி அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாதாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் அதில் துருவி வச்சுருந்த கேரட்டை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக அதில் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்கு வேணால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், ஆனால் நான் அதில் சேர்த்துக்கல. இப்போ அடை தோசைக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் பொடிச்சு வச்சுருந்த மிக்சிங் அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், கேரட், தக்காளி எல்லா மிக்சிங்கையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு அடை தோசை ஊற்றுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ண மாவுலேருந்து 3 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அடை தோசை ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசையை மறுபடியும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான மொறுமொறுன்னு கோதுமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.